உனக்கு மட்டும் ஏன்பா இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்து நிற்கிது? இந்த கல்யாண ஏற்பாடால் உன்னோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இளவரசியோட சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சி தான் நானே இதுக்கு சம்மதித்தேன். ஆனால் கடைசியில் இதே ஏற்பாடால் வேற ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டியப்பா. உங்கள் அண்ணன் ஒரு கொலையை பண்ணிட்டு தலைமுறைவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டு உன் வாழ்க்கையே தொலைச்சிட்டியே. வெளியிலேருந்து உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா சுப்பிரமணி, யாரோட சாபம்? என்ன நேரண்டா இது? இந்த ராஜம்மா, ஜானகி, கயல் இவங்கெல்லாம் சொன்னதுக்காக இளவரசிக்கிட்ட டைவர்ஸ் கேட்டு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கியே. நான் கேட்குறேன் சுப்பிரமணி, இளவரசி டைவர்ஸில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நீ என்ன கயல்விழி கழுத்தில் தாலி கட்ட போறியா? இளவரசி கொடுக்க மாட்டாப்பா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுப்பா. எதை வச்சுப்பா அப்படி சொல்றீங்க? நீ சொன்னதை வச்சுதான்ப்பா. இளவரசி மனசுல நீ இல்லைங்கிறத அவங்க சித்தப்பாவுக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் அவ தங்கச்சி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்தேன்னு ஸ்டேஷன்ல வச்சு சொன்னாலே. அப்புறம் எப்படிப்பா அவங்க கூட வந்து சேர்ந்து வாழ்வா நீ நம்புற? கயல்விழிக்கு உன் மேல இருக்கிற பாசத்துல இளவரசிட்ட போய் கையெழுத்து கேட்டு நிற்பா. இளவரசியும் உன் மேல இருக்கிற வெறுப்புல நிச்சயமா கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? கயல்விழி கழுத்துல தாலி கட்ட போறியா? அது எப்படிப்பா முடியும்? அப்புறம் எதுக்காகப்பா நீ அப்படி சொன்ன? அந்த நேரத்துல அந்த நிலைமையை சமாளிக்கத்தான் அப்படி சொன்னேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, இளவரசி கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டான். ஆமா, நீ எந்த நம்பிக்கையில இவ்வளவு உறுதியா சொல்ற? அவங்க அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான்ப்பா சொல்றேன். டேய், நீ அவன் மனசுல இல்லைங்கிறத அவங்க அம்மா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டேஷனுக்கு வந்தான்னு சொன்னேன். அப்புறம் திரும்ப அதையே நம்பிக்கிட்டு இருக்க. சரி, உன் நம்பிக்கை பிரகாரம் இளவரசி அதுல கையெழுத்து போடலன்னே வச்சுக்குவோம். இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? இப்படி உன் வாழ்க்கை, இளவரசி வாழ்க்கை, கயல்விழி வாழ்க்கை இதெல்லாம் காலம் பூராவும் பாழாகணுமா? இவங்க 3 பேர் வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியா இருக்கிறத விட பேசாம நான் சொல்றபடி செய் சுப்பிரமணி. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். சொல்லுங்கப்பா, என்ன பண்ணணும்? இந்த பாரு சுப்பிரமணி, இளவரசி உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறாளோ இல்லையோ, நீ அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணி. என்னப்பா இது? ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டுவீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்களே. உங்ககிட்ட இருந்து நான் இந்த வார்த்தையை எதிர்பார்க்கலப்பா. எனக்கும் வேற வழி தெரியலப்பா. உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிற இளவரசி கிட்ட மல்லு கட்டிட்டு நிக்கிறத விட உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற கயல்விழி கழுத்துல தாலி கட்டுறது தப்பே இல்லப்பா. அப்பா, நான் இளவரசி கழுத்துல கட்டின தாலிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லப்பா. அப்போ இப்ப மட்டும் அந்த தாலிக்கு என்னப்பா அர்த்தம் இருக்கு? எனக்கு என்னமோ நீ இளவரசிக்காக காத்துட்டு இருக்கிறது இளவு காத்த கிளி மாதிரின்னு தான் தோணுது. பேசாம இளவரசியை டைவர்ஸ் பண்ணிட்டு கயல்விழி கழுத்துல தாலி கட்டுறது தான் எனக்கு சரின்னு படுது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரிடா, அப்பா சொன்னதுக்கு நீ என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன முடிவு எடுக்கிறது? அப்பா சொன்ன மாதிரி இளவரசியை டைவர்ஸ் பண்ணிட்டு கயல் கழுத்துல தாலி கட்ட முடியுமா? அப்பா சொன்னபடி செஞ்சாதான் என்ன? என்னடா பேசுற நீ? நான் எப்படிடா கயல் கழுத்துல தாலி கட்ட முடியும்? சரி, கயல் கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டேன், இளவரசி கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அப்போ காலம்பூரா அவன் வாழ்க்கை கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி தானே? இல்லடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இளவரசி நானும் சேர்ந்து வாழ்வோம். நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடா. எனக்கு என்னவோ நீ இளவரசி கழுத்துல தாலி கட்டினதே தப்புன்னு தோணுதுடா. டேய், என்னடா நீயும் திடீர்னு இப்படி சொல்ற? பின்ன என்னடா, தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தவனை காப்பாத்துறேன்னு சொல்லி நெருப்புல தூக்கி போட்ட மாதிரிலாம் ஆயிடுச்சு இளவரசியோட வாழ்க்கை. நீ உதவி செய்ய போறதா நினைச்சு தாலி கட்டின, ஆனா அது இப்போ 2 பேரோட வாழ்க்கைக்கும் பாதகம் ஆயிடுச்சடா. அதுக்கு பேசாம அப்பா சொன்ன மாதிரி இளவரசியை டைவர்ஸ் பண்ணிட்டு கயல் கழுத்துல தாலி கட்டிடு. உனக்கும் ஒரு வாழ்க்கை அமையும், இளவரசி வேற வாழ்க்கை அமைச்சுக்கல. கணேஷ், நீ மட்டும் இல்ல, நிறைய பேர் உன்ன மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ,
வீடு, மனைவி, மக்கள், இது மூணுமே நம்ம கையில இல்லடா. தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும். இளவரசிய பொண்டாட்டி ஆக்கிக்கணும், அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏதோ மின்னல் மாதிரி வந்து முடிஞ்சு போன விஷயம் அது. மின்னலுக்கு அப்புறம் இப்பதான் இடி இடிச்சிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் மழை வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. எதை வச்சுடா நீ இன்னும் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் என்னையும் இளவரசியும் கண நேரத்துல சேர்த்து வச்சிருக்கான். இளவரசிக்கு இது பிடிக்கலனா எப்போ தாலியை கட்டி வீசி எறிஞ்சிருப்பா. ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை பிரிச்சு வச்சிருக்கிற அந்த கடவுள் காலம் வரும்போது கண்டிப்பா எங்களை சேர்த்து வைப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. உன் நம்பிக்கை சீக்கிரம் கை கூடணும்டா. அதுக்காக நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். அதை தவிர என்னால இப்போதைக்கு வேற எதுவும் செய்ய முடியாதுடா. சரி, டைம் சரி வா போலாம். என்ன லீலா, காலேஜுக்கு கிளம்பல? இல்லக்கா, காலேஜ் மத்தியானம் தான். மத்தியானம் போனா போதும். ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்க்கா. சரி. இளவரசி, இளவரசி, வெளியே வா. கூப்பிடுறது காதுல வேல. இன்னும் உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? வெளியே வாடி. என்னடி அங்கே நின்னுட்டு லுக்கு விட்டுட்டு இருக்கீங்க? ஏதா இருந்தாலும் கிட்ட வந்து பேசுங்க, வாங்க. என்னடி எங்க வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்க? போலீஸ்ல புடிச்சு உட்கார வச்சு உனக்கு புத்தி வரலையா? உன் அதி புத்திசாலித்தனத்தை தான் அன்னைக்கே பார்த்தனே. சொந்த அக்கா கிட்டே திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கின கேப் மாதிரி தானடி நீ. நீ பேசுறியா? சீ, வாய முடி. இங்க பார், கேப் மாதிரி அது இதுன்னு சொன்ன மூஞ்சி முகரெல்லாம் இடம் மாறணும், ஜாக்கிரதை. மாறும்டி, மாறும். நீ என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போறதுக்கு என்ன சுப்பிரமணி மாமான்னு நினைச்சியா? காயல் விழி கொன்ல விரல விட்டு ஆட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி வீட்டு வாசல் வந்து கத்திட்டு இருக்க? எனக்கு வேண்டுதல் பாரு. உன் வீட்டு வாசல் வந்து சத்தம் போடணும்னு நானடி சத்தம் போடுறேன். நீ தான் என்ன சத்தம் போட வைக்கிற. சும்மா வாய்க்கு வந்தபடி உளராத. நான் உண்டு என் வேலை ஒண்ணுன்னு இருக்கேன்ல. எதுக்கு இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? சும்மா நடிக்காத. நீ பாட்டுக்கு நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருந்திருந்தனா ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது? நான் பாட்டுக்கு என் சுப்பிரமணி மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்திருப்பேனே. எல்லாத்துக்கும் இடைச்சல் பண்ணது யாரு? நீதானே. அந்த பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல. இப்ப எதுக்காக வந்திருக்க? என்னது பிரச்சனை முடிஞ்சு போச்சா? இப்பதான் ஆரம்பமே ஆயிருக்குது. நீ என் சுப்பிரமணி மாமாவுக்கு பொண்டாட்டியா? சொல்லு, நீ சுப்பிரமணி மாமாவுக்கு பொண்டாட்டியா? பதில் சொல்லடி. ஏய், நீ என்ன லூசா? அந்த கொலைகாரனை எங்க அக்கா மனுஷனாவே மதிக்கிறது இல்ல, இதுல புருஷனை வேற ஏத்துக்கணுமா? ஏய், அத நீ சொல்லாத. உன் அக்காவை சொல்லு. சொல்லுடி, நீ சுப்பிரமணி மாமாவுக்கு பொண்டாட்டியா? இல்ல. நீ சுப்பிரமணி மாமாவுக்கு பொண்டாட்டி இல்ல. அப்போ இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. என்னது? விடுதலை பத்திரம். உனக்கும் என் மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. நீ போடுற கையெழுத்துல தான் என் தலையெழுத்தே இருக்கு. உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம என் மாமா என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்ல கையெழுத்து போடு. அக்கா, கையெழுத்து போடாதக்கா. ஏன் கையெழுத்து போடாதங்கற?
உன் அக்கா தான் என் மாமா கூட வந்து வாழ முடியாதுன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன கையெழுத்து போடுறதுக்கு? கையெழுத்து போடு. எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு எங்க குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு எங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிட்டு அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்க அக்கா அப்செக்ஷன் இல்லைன்னு கையெழுத்து போட்டு தரணுமா? அக்கா கையெழுத்து போடாதக்கா. ஐயோ, வாழவும் மாட்டேங்கிறீங்க, வாழவும் விட மாட்டேங்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்கு இவங்ககிட்ட வந்து சண்டை போடுறீங்க? அத கேட்க நீ யாரு? நான் வீட்டுக்காரன். யாருக்கு? ஹலோ, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்ல வந்தேன். ஹவுஸ் ஓனர். ஆமா, நீங்க யாரு? எது கத்திட்டு இருக்கீங்க? இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பேசிக்கிறோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இங்க பாருங்க, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான். இப்படி அனாவசியமா பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். என்ன மிரட்டி பாக்குறியா? இந்த பார், முந்தானியை எடுத்து விட்டுருக்க வரைக்கும் தானே பொம்பளை. இழுத்து சொருவனா ஆம்பளை, தெரியுமா? தம்பி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. இத பாரு கயர், இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. எடுத்தமா கவுத்தமான்னு எங்களால எதுவும் செய்ய முடியாது. இப்ப வீட்டுக்கு போமா, அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இது உன் பொண்ணு வாழ்க்கை மட்டும் இல்ல, ஏன் வாழ்க்கை பிரச்சனையும் தான். உன் பொண்ணுதான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டால, இதுக்கப்புறம் என்னத்த எல்லாரும் கூடி முடிவு எடுக்க போறீங்க? இதுல கையெழுத்து போட சொல்லி நான் போயிட்டே இருக்கேன். ஏய், கையெழுத்தெல்லாம் போட முடியாது. ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணு, இல்லன்னா நடக்கிறதே வேற. போடி. பார், என்ன நடந்தாலும் கையெழுத்து வாங்காம நான் இங்க இருந்து போக போறது இல்ல. ஏய், உனக்கு தான் என் மாமா கூட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டல, அப்புறம் இதுல கையெழுத்து போட உனக்கு என்னடி கஷ்டம்? கையெழுத்து போடுறீ. அந்த ஆளுக்கு நான் பொண்டாட்டின்ற ஸ்தானத்தை நான் பேப்பர்ல கூட கொடுக்க விரும்பல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இப்படி சும்மா சும்மா வந்து கையெழுத்து போடுன்னு தொலை பண்றீங்க? அதெல்லாம் போட முடியாது. முதல்ல இங்க இருந்து போ. ஓஹோ, கையெழுத்து போட முடியாதுல்ல? அப்ப வா, வந்து என் மாமா கூட குடும்பம் நடத்து. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? மரியாதை எங்க இருந்து போயிடு. மரியாதை பத்தி நீ எல்லாம் பேசாதடி. கழுத்துல இருக்கிற தாலிக்கும் கட்டின புருஷனுக்கும் மரியாதை கொடுக்க தெரியாத நீ என்ன மரியாதையா பேச சொல்றியா? பார், நீ மரியாதையா இதுல கழுத்து போட்டு கொடு, இல்ல உன் மானம் மரியாதை எல்லாம் சந்து சிரிச்சு போயிடும். ஏய், இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டதே தப்புடி. உன்னை உனக்கு இப்ப என்ன வேணும்? கழுத்து தானே போடுறேன். இளவரசி, சொன்னா கேளுமா. நீ போடுற கையெழுத்துலதான் உன் தலையெழுத்தே இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு இளவரசி. கால சுத்தின பாம்பு மாதிரி இந்த பிரச்சனை விடாம துரத்திட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த கழுத்து தானே. போட்டு கொடுத்துடுறேன். லீலா, போய் பெண் எடுத்துட்டு வா. வேண்டாம் இளவரசி, சொன்னா கேளுமா. கையெழுத்து போட்டு கொடுக்காதம்மா. இல்லம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த பிரச்சனை என்னையோட முடிச்சிடலாம். அப்ப நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்ல? என் பேச்சு கேட்க மாட்டேன்ல? இந்த அம்மாவை மறந்துரு, அடியோட என்ன மறந்துரு. அம்மா, 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 ஏய், அம்மா, அம்மா, என்னம்மா? அம்மா, என்னம்மா? கதவு திறம்மா, திறம்மா. அம்மா, 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 கதவு திறங்கம்மா. கதவு திறம்மா. இப்போ என்ன நடந்து போச்சு? சொன்ன கேளுங்க, கதவு திறங்கம்மா. சொன்ன கேளுமா. அம்மா, கதவு திறம்மா. கதவு திறக்கிறீங்களா இல்லையா? அம்மா, கதவு திறங்கம்மா, சொன்ன கேளுங்கம்மா. அம்மா, அம்மா கோச்சுக்காதம்மா. அம்மா, 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 கதவு திறங்கம்மா, சொன்ன கேளுங்கம்மா. அம்மா, ப்ளீஸ் வேண்டாம்மா. அம்மா, அம்மா, என்ன காரியமா பண்றீங்க? அம்மா, அவசரப்படாதீங்கம்மா. சொன்ன கேளுங்கம்மா. நான் சொல்றத கேளுங்கம்மா. முதல்ல கதவு திறங்கம்மா. பேசிக்கலாம்மா. அம்மா, அம்மா, இறங்கிடும்மா. அம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, அவசரப்படாதம்மா. அம்மா, அம்மா, வேண்டாம்மா. அம்மா, நான் சொல்றத கேளு. அம்மா, வேண்டாம்மா. கதவு திறம்மா. அம்மா, வேண்டாம்மா. அம்மா, வேண்டாம்மா. அம்மா, அம்மா, வேண்டாம்மா.
வேண்டாமா அம்மா சொன்ன கேளுங்க வேண்டாமா அம்மா முதல்ல இறங்குங்க விடுங்க வாங்கம்மா என்ன காரியம் பண்றீங்க வாங்க ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க உட்காருங்கம்மா அம்மா என்னமா இது பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க என்னடி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு நீ ஏன் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த முடிவு எடுத்ததுல என்ன தப்பு இருக்கு அதான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்னடி அம்மா பொண்ணுங்களை சேர்த்து டிராமா ஆடுறீங்களா? இளவரசி வெளியே வாடி, வந்து கையெழுத்து போட்டு கொடு. வாடிங்கறல. ஏய் நீல ஒரு பொண்ணா அறிவில்லை உனக்கு? ச்சே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்க. மரியாதை இங்க இருந்து போயிரு, இல்ல நடக்கிறதே வேற. போங்கறேன்ல. ஏய் என்னங்கடி உள்ள இருந்துகிட்டு ஆளை வச்சு மிரட்டுறீங்களா? நான் பயந்துருவேனா? நீ கையெழுத்து போடலனா எனக்கும் சுப்பிரமணிய மாமாக்கும் கல்யாணம் நடக்காதா? வீட்டுக்குள்ளேயே ஆளை வச்சுட்டு இருக்கிறதுனால என் மாமா கூட வந்து வாழ மாட்டேங்கிறல? ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற. போ. வாயை மூடுடா. இந்த பார், நீ கையெழுத்து போடலனாலும் எனக்கும் சுப்பிரமணிய மாமாக்கும் கல்யாணம் நடக்கும். நடத்தி காட்டுறேன். போங்கிறது முதல்ல. வேலையை பார்த்துட்டு வந்துட்டா பேப்பரை தூக்கி. என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் வேலையை பாருங்க போங்க. ஆமா, அவளை கேக்குறதுக்கு முடியல, வந்துட்டீங்க எங்களை கேக்குறது. போங்க போங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாம். வீட்டுல பிரச்சனைனா ஊர்ல சந்தனமா இருக்கும் எல்லாருக்கும். இப்ப மட்டும் இல்லடி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ விவாகரத்து பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இனிமே சுப்பிரமணி கட்டின தாலிய நீ வேண்டான்னு முடிவு பண்ணினேனா மறுபடியும் நான் இந்த முடிவை தான் எடுப்பேன். இது உறுதி. என் முடிவை உங்களால மாத்த முடியாது.